ஹாய் மேம், நான் வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே, ஸ்கொயர் ஃபீட் ரேட் நீங்க என்ன பண்றீங்க? நாங்க 1800க்கு பண்றோம். 1800 அப்ப நீங்களே எனக்கு பண்ணி கொடுத்துருங்க. எல்லாரும் பண்ற பெரிய மிஸ்டேக் இதுதான். 10 பேர்கிட்ட கொட்டேஷன் வாங்க வேண்டியது, அதுல யாரு கம்மி பிரைஸ்ல பண்றாங்களோ அவங்கள சூஸ் பண்ண வேண்டியது, லாஸ்ட்ல அவங்களே கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது. பிரைஸ் முக்கியம் தாங்க, ஆனா அதை விட குவாலிட்டி ரொம்ப முக்கியம் இல்லையா? கன்ஸ்ட்ரக்ஷன்ன்றது இப்படி ஸ்டார்ட் பண்ணவே கூடாதுங்க. ப்ராப்பர் பிளான்ல இருந்து தான் ஸ்டார்ட்டே பண்ணணும். நாங்க எப்படி பண்ணுவோன்றதை இப்ப சொல்றேன். எங்களோட ஸ்டார்டிங் பிரைஸ் 1999. எதுக்கு ஸ்டார்டிங் பிரைஸ் 1999 சொல்றேன்? ஃபர்ஸ்ட் உங்க ரெக்வயர்மெண்ட்ஸ் அனலைஸ் பண்ணி அதுக்கேத்த மாதிரி ஒரு 2D ஃப்ளோர் பிளானை ரெடி பண்ணுவோம். ஃபைனல் 2D ஓகே ஆன அப்புறம் தான் நீங்க சூஸ் பண்ற பேக்கேஜ்ல நாங்க கொட்டேஷனே ப்ரொவைட் பண்ணுவோம். உங்களுக்கு கொட்டேஷன் ஓகே ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஸ்ட்ரக்சரல் அண்ட் எலிவேஷன் டிராயிங்க்கு மூவ் ஆன் பண்ணுவோம். தென் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அப்ரூவல்ஸ்லாம் வாங்கி ப்ராப்பரான வேலை தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சைட்ல இருந்து சாயில் டெஸ்ட்டும் வாட்டர் டெஸ்ட்டும் மேண்டேட்டரியா பண்ணுவோம். நாங்க ஒரு ஸ்டேஜ்லயும் குவாலிட்டி செக் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கே மூவ் ஆன் பண்ணுவோம். ஸோ உங்க பில்டிங்க்கு நாங்க 400+ குவாலிட்டி செக்ஸ் அண்ட் 15 இயர்ஸ் ஸ்ட்ரக்சரல் வாரண்டியும் ப்ரொவைட் பண்றோம். ஸோ இதனால நோ ஹிடன் காஸ்ட். நீங்க எந்த பேக்கேஜ் சூஸ் பண்ணாலும் அதுல குவாலிட்டியில நோ காம்ப்ரமைஸ். சோ நீங்களும் உங்க ட்ரீம் ஹவுஸை எந்த கன்ஃபியூஷன் இல்லாம பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ இப்பவே நம்ம எலிவேட் ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரக்ஷனை காண்டாக்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.